ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து குழம்பு இல்லாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு வந்து கருவாடு எடுத்திருக்கேன், துண்டு கருவாடு. இது வந்து நான் வந்து 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் வந்து ஒரு பீஸ் கருவாடு எடுத்திருக்கேன். இதில் நல்லா வந்து உப்பு இருக்கும், அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ உப்பு எல்லாம் அதில் போகும். இதை வந்து ஊறட்டும். கடைசியாக நான் வந்து லைட்டாக பிச்சு போட்ட மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுவேன். இப்போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் இட்டிருக்கேன். எண்ணெய் சூடு வந்ததோட கருவேப்பிலையும் வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு எப்போதுமே வந்து நீங்கள் நல்ல உப்பு கருவாடாக இருந்தால் நீங்கள் உப்பே ஆட் பண்ணாதீங்க. இது வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எனக்கு வந்து உப்பு அவ்வளோவா இல்லை, அதனால் நான் வந்து 1/4 டீஸ்பூனோட லைட்டாக குறைச்சலாகவே நான் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கருவாடு நீங்கள் வந்து ஊறப்படும் போது தண்ணியில் வந்து உப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து சும்மா நாக்கில் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். உப்பாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து குழம்புக்கு உப்பே போடாதீங்க. கடைசியாக வேணால் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் வந்து பூண்டு வச்சுருக்கேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல்லு மாதிரி பூண்டு. கருவாட்டு குழம்புக்கு கண்டிப்பாக பூண்டு அவசியம். பூண்டு போட்டிங்கன்னா தான் அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அந்த தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சோட்டு கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டீஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு நான் வந்து சோம்புத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை வந்து நல்ல எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாவை எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையானது கருவாடு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா நான் வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து உதிர்த்தா மாதிரி பிச்சு விட்டா மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் துண்டு கருவாடு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதில் சின்னதாக முள் இருந்ததுன்னா அதை வந்து இப்போவே எடுத்துருங்க. இதை வந்து எண்ணெயில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு வதக்கமேட்டு நல்ல ஸ்மெல் வரும். இப்போது இதில் 2 டீஸ்பூனுக்கு நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து 2 பேருக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ கருவாடு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்து மசாலா வகைகளை நீங்கள் மாற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுறேன். நம்மளோட கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உரப்பு எல்லாமே வந்து சரியாக இருக்கான்ட்டு. உப்பு பத்தலைனாக்கா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கொதிக்க நமக்கு வந்து அந்த கருவாட்டில் உள்ள உப்பு இறங்கும். அதனால் ஜாக்கிரதையாக உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. மீதி எல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது கொதிச்சா தண்ணி வற்றோம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தொக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.